இது வந்து இந்த செடி நான் வாங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஃபுல்லாவே லீஃபு ப்ளஸ் ஃபுல்லாவே மொட்டு. நான் அதெல்லாம் வந்து படத்துல தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செடிய பார்த்தப்பறம் தான் எனக்கு ஆஹா! இவ்ளோ மொட்டு இருக்குமா ஒரு செடியில. கிட்டத்தட்ட ஒரு 30 மொட்டுக்கு கிட்ட இருந்துச்சு. நான் வாங்கும்போது ஒரு 10 பூவும் இருந்துச்சு. அதுக்கு ஆசைப்பட்டு தான் இத வாங்கிட்டு வந்து என் பெரிய பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணேன். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2 நாளா தண்ணி ஊத்தாம விட்டுட்டாங்க. அதனால அது என்னாச்சுன்னா, எல்லா மொட்டுமே கருகிருச்சு. அதுவே பெரிய பாவம் தான். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ கருகுனதுனால நான் அந்த செடி அவ்வளோதானா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து கார்டன் போகும்போது இப்படி விஷயத்த சொன்னேன். உங்ககிட்ட வாங்கிட்டு போனது வாடி போச்சு. உரம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். அவங்க சொன்னாங்க, அதுவே சாகுற நிலைமைக்கு இருக்கு. இதுக்கு நீங்க உரம் போடக்கூடாது. எல்லா பிரான்ச்சஸையும் கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா அதுவே தளிர்த்துரும். அப்படி இல்லைன்னா டெய்லி தண்ணி ஊற்றுங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டேன். மொட்டுலாம் வெட்டி போடும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் மழையில் இங்கே பாருங்கள் அழகாக துளிர்த்து வந்துருச்சு. நல்லா வந்துருங்க. முதல்ல நான் வாங்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வந்துருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. கண்டினியூஸ் வீடியோ தான் இது. என்னென்னா இது என் பொண்ணுக்காக வாங்கினது. நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவிலே ஃபுல்லாகவே பூத்து இருந்துச்சு. பட் அவங்க வந்து ஒழுங்காக கேர் பண்ணாதனால அப்படி ஆகிடுச்சு. அது இப்போது ஒரு 4 நாளாக பார்க்கல. திருப்பியும் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே நான் ஒரு 4 days பிஃபோர் பார்த்தேன். கொஞ்சமாக வளர்ந்துருந்துச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். இனிமேல் இதுக்கு இந்த உயிர் வந்து நல்லா பழைய மாதிரியே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கடைசி வரைக்குமே வாழ்க்கை இருக்குதுங்க. நீங்கள் யாரும் வந்து எதுக்காகவும் வரி பண்ண வேண்டாம். எதுவும் எப்போ வேணாலும் மாறுவோங்கிற நம்பிக்கையில் இருப்போம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறும். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பாய்.